அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Realme U1 உடைய ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்குண்டான பிரத்யேக வீடியோ ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி கிவ்வே நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி தான் கடைசி நாள். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஐ கார்டும் இங்கே வந்து கொடுக்குறேன். பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. வாங்க எனக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த பர்டிகுலர் Realme U1 எப்படி இருக்குது? ஸோ முதல்ல இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.3 inch ஃபுல் HD+ ரெசல்யூஷன் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து மொத்தம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 83% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து மொத்தமாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முன்னாடி ஒரு நாட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த நாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டியூ ட்ராப் நாட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சின்னமாக இருக்கக்கூடிய, அதாவது வாட்டர் ட்ராப் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராஸ் மற்றும் சென்சர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ பார்க்குறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப கிளாஸியாக இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே நல்லா தெரியுது. நீங்கள் வந்து சன்ஷைனில் வந்து நீங்கள், அதாவது அவுட்டோர்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் கலர் ரீப்ரொடக்ஷனில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதுவும் நீங்கள் வீடியோஸ் மற்றும் இல்லை யூடியூப்பில் ஏதாவது வீடியோஸ் பார்க்குறீங்க, இல்லை படம் பார்க்குறீங்க அப்படின்னா கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கலர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பிரைட்ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாடிஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குது, அந்த ஃபோனில் இருக்க பாடிலாம் எப்படி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க பிளாஸ்டிக்கில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு ரிச்சாக ப்ரீமியமாக இருக்க ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தெரியும். இது வந்து கிளாஸில் பில்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது கூட கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரிச் கிளாஸி லுக் வந்து கொடுக்கும். பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும், ரொம்ப கிளாஸியாக வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் சிம் வந்து இருக்குது. அது போக SD கார்டு ஸ்லாட் வந்து தனியாகவும் நீங்கள் போட்டுக்க முடியும். 256 GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணி முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 2 சிம்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானோ சிம்ஸ் தான். 4G dual 4G சப்போர்ட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இந்த பட்ஜெட்டில் நான் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு 3 கலர் வேரியன்ஸில் வந்து வருது. எனக்கு பர்சனலாக பிடிச்சது இந்த ப்ளூ கலர்னு சொல்லலாம். ஏன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு க்ரௌட்லேருந்து கொஞ்சம் உங்களை தனியாக யூனிக்காக வந்து காட்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிளாக் எல்லாரும் தான் வச்சுருக்காங்க. பட் இந்த ப்ளூ அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குனால நான் இந்த கலர் வந்து பர்சனலாக தான் வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வித்தியாசமாக ட்ரை பண்ணணும்னா இந்த கலர் வந்து வாங்குங்க. அடுத்து இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள என்னென்ன மாதிரி விஷயங்கள், அதாவது சாஃப்ட்வேர் வைஸ் உள்ள வேறு எப்படி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 8 கோர் உள்ள உங்களுக்கு சிப்செட் வந்து கொடுக்குறாங்க. உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா உலகிலேயே வந்து முதல் முறையே யூஸ் பண்ணியிருக்க Helio P70 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ராசஸருங்க. AnTuTu பெஞ்ச்மார்க் நம்ம சேனலில் நானே வந்து கவர் பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் செக் பண்ணலைன்னா இது வந்து பாருங்கள், வீடியோ ஐ கார்டு இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1,30,000 வந்து காட்டுச்சு அப்படின்றது சொல்லலாம். இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Honor 8X இருக்கட்டும், அப்படி இல்லைனா Redmi Note 6 Pro ஆகட்டும், இதெல்லாம் விட ரொம்பவே அதிகமாக வந்து AnTuTu பெஞ்ச் ஸ்கோர் மார்க்கில் வந்து உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நானும் வந்து பர்சனலாக டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக அந்த அளவுக்கு வருது. Helio P70 ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ராசஸர். இதனை சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு GPU வந்து பார்த்தீங்கன்னா Mali G72 அப்படின்னு சொல்லிட்டு அந்த GPU வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமிங்க்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் PUBG-யாக வந்து விளையாடி பார்த்தேன். எந்த விதமான ஒரு ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவுமே வந்து நான் வந்து நோட்டீஸ் பண்ணல. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து பார்க்கும்போது உள்ள உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது Android 8.1 தான் வந்து கொடுத்துருக்காங்க. Android Pie வந்து இப்போ வரையும் எந்த ஒரு தகவலும் கிடையாது. பட் 8.1 தான் இப்போ வரையும் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க OS வந்து பார்த்தீங்கன்னா Color OS 5.2 வெர்ஷன் வந்து போயிட்டு இருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு மொத்தம் 2 வேரியன்ட்ஸ் இப்போ வரும் அவைலபிளாக இருக்குது. 3GB 32GB ஆன்போர்ட் ஸ்டோரேஜ் வருது. அதே மாதிரி 4GB RAM 64GB ஆன்போர்ட் ஸ்டோரேஜ் வருது. 3GB ரேமோட வேரியண்ட், அதாவது 3GB வேரியண்ட்டோட விலை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 11,999 வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு 4GB வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,500 வந்து சேல் பண்ணுறாங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் வாங்கினா அங்கேருந்து வாங்கிக்கலாம். சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஓப்பன் சேல்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம கேமரா விஷயத்துக்கு வருவோம். கேமரா தான் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை வந்து இந்தியா செல்ஃபி ப்ரோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ முதல்ல வந்து பேக்கில் வந்து பார்ப்போம். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேமராஸ் வந்து இருக்குது. 13+2 மெகா பிக்சல் கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா f2.2 அப்பர்ச்சரில் வந்து இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 2 மெகா பிக்சல் கேமரா, அதாவது டெப்த் சென்சிங் யூஸ் பண்ணதுல வந்து f2.4 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்க சென்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோனியோட ஃப்ளாக்ஷிப் சென்சர்ஸ், அவங்களோட லேட்டஸ்ட் சென்சர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதும் Realme தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது
ரொம்பவே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 1080p வீடியோஸ் வந்து உங்களால் 30 frames per second வரையும் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் ஸ்லோ மோஷன் வீடியோஸும் உங்களால் வந்து எடுக்க முடியும். 90 frames per second வரையும் 720p வீடியோஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். அதுக்குண்டான சாம்பிள்ஸ் நிறைய வந்து நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அது இல்லைன்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் சாம்பிள்ஸ் வந்து பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஃப்ரண்ட் கேமரா தான். ஃப்ரண்ட் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு கொடுத்துருக்காங்க. இது இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக தான் இதை வந்து இந்தியா செல்ஃபி ப்ரோ அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நானும் நிறைய செல்ஃபிஸ் வந்து எடுத்து பார்த்தேன். ரொம்பவே அருமையாக இருக்குங்க கேமரா. சீரியஸாக சொல்கிறேன், ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ரொம்பவே அருமையாக இருக்குது. பேக் கேமராஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து ஓகே இல்லை அப்படின்றனாலும், பட் எனக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ரொம்பவே பிடிச்சிருக்கு. 25 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. உங்களால் வந்து 1080p வீடியோஸ்லாம் வந்து 30 frames per second வரைக்கும் நம்மளால வந்து எடுக்க முடியும். பட் எந்த ஒரு EAS வந்து இப்போ வரையும் எந்த ஒரு அப்டேட்டும் இப்போ வரைக்கும் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா Realme U1 ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா. ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். கிளாரிட்டி ஆகட்டும், வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து அவுட்டோர்லேருந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாய்ஸ் எப்படி இருக்குது, கிளாரிட்டி இல்லாமல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறது இதனுடைய பேட்டரி உங்களுக்கு 3500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நான் பர்சனலாக யூஸ் பண்ண வரையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 டேக்கு வந்து வருது, கன்ஃபார்மாக வந்து வருது. மேபி இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த Helio P70 அந்த அளவுக்கு உங்கள் பேட்டரி மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். நீங்கள் கேம்ஸ்லாம் ரொம்ப ஆடினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மேபி 1 டேக்கு வராமல் இருக்கும். பட் நார்மல் யூசேஜ், அதாவது டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1 டேக்கு வந்து கண்டிப்பாக வருதுங்க. நான் வந்து அதனால டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருக்கா அப்படியா இல்லையா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. FAQs வீடியோஸும் நான் அதுக்கு வந்து போட்டிருக்கேன், பார்க்கலையா ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பேட்டரி ட்ரெயின் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கிடையாது. அதே மாதிரி சார்ஜிங் போட்டாலும் ஹீட் ஆகுதா அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ணவே இல்லை. அதனால் கண்டிப்பாக பேட்டரிக்கு ஒரு தம்ஸ் அப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்க்கும்போது ஸ்பீக்கர் சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. பட் கால்ஸ் வரும்போது ரொம்பவே லவுடாக வந்து கேட்குதுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கால்ஸ் வரும்போது ரிசீவ் ஆகும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் என்ன பிரச்சனை நான் நோட்டீஸ் பண்ணதில்லை அப்படின்னு பார்க்கும்போது, சப்போஸ் கை விரல்கள் வந்து நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸ் மேலே வச்சோன்னா வாய்ஸ் ரொம்பவே வந்து கம்மியாக வந்து கேட்குது. இதுதான் ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கடைசி நம்ம பார்க்க போகிறது இதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ப்ரோஸ் வந்து பார்த்துருவோம். 3GB வேரியன்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். 3GB வேரியன்ட்லேயே ஓரளவுக்கு டீசெண்டாக ஹேண்டில் பண்ணுது. பட் கேம்ஸ் எல்லாம் பவர்ஃபுல்லான கேம்ஸ்லாம் லோட் பண்ணிங்கன்னா லோட் ஆக தான் செய்யுது 3GB வேரியண்ட்டில். 4GB வேரியன்ட் பற்றி எனக்கு தெரியல, ஏன்னா நான் யூஸ் பண்ணேன் 3GB வேரியண்ட் தான் நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் டே டு டே அப்ளிகேஷன்ஸ், அதாவது நார்மல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மற்றும் இந்த ஷாப்பிங் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட் நல்லாவே மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பட் கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லோட் ஆக தான் செய்யுது 3GB வேரியண்ட்டில். 4GB பற்றி எனக்கு தெரியல. 3GB வேரியண்ட்டுக்கு இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் நல்லா தான் இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் தாறுமாறாக இருக்குது. 1 டேக்கு கன்ஃபார்மாக வந்து வருது. அடுத்து பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராஸோட சாம்பிள்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ப்ரோஸில் வந்து கண்டிப்பாக அதை நான் வந்து சேர்ப்பேன். அடுத்து பார்க்கக்கூடியதுலேருந்து இது ஃபேஸ் அன்லாக் வந்து இருக்குது. ஃபேஸ் அன்லாக் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு நானும் ட்ரை பண்ணதில் எந்த தடவை ஃபெயில் ஆனதும் கிடையாது. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லலாம். அடுத்து நமக்கு கடைசியாக பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கெஸ்டர்ஸ் ஆப்ஷன்ஸும் உள்ள வந்து கொடுத்துருக்காங்க. 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து எடுக்க முடியும். இது போல் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உள்ளேயும் இருக்குது. கெஸ்டர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கான்ஸ் வந்து என்னடா இருக்குது அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து பிடிக்காத ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சவுண்டு வந்து நம்ம கையை வச்சு மறைச்சோன்னா ஒன்றுமே கேட்கல. அது மட்டும் இல்லாமல் கலர் ஓஎஸ் ரொம்ப சுத்தமாக பிடிக்கவே இல்லை, மோசம் அப்படிலாம் கிடையாதுங்க. இன்டர்ஃபேஸ் நல்லா தான் இருக்குது. பட் நார்மல் யூஐயை விட இது நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால மட்டும்தான் எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்றது கிடையாது. பட் இதை வந்து இன்னும் கொஞ்சம் எதாவது பண்ணி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து இருக்குது. பட் ஓவராலாக இந்த டிவைஸை வந்து 12,000 ரூபாய் எனக்கு கொடுத்து நான் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வந்து வாங்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணல. உங்களுக்கு வித்தியாசமாக கலர்ஸ் வந்து வேணும்னா ப்ளூ கலர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அது தவிர்த்து இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக வந்து வாங்கலாம் அப்படின்றதான் என்னோட இந்த ஃபுல்
ரிவ்யூ. மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.